வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒருவர் கூட யோக்கியர் என்று சொல்லும் அளவிற்கு யாரும் இல்லை. மீண்டும் ஒரு வழக்கு திமுகவின் அமைச்சர் மகன் மீது பதியப்பட்டிருக்கிறது. என்ன தகவல் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ளத் தெளிவாக நாம் பார்க்கலாம். தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சரும் திமுகவின் பொதுச்செயலருமான துரைமுகனின் மகன் கதிரானந்த் கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கடந்த 2012-13ஆம் ஆண்டு நிதியாண்டிற்கான வருமான வரியை தாமதமாக தாக்கல் செய்ததோடு வருமான வரியையும் கால தாமதமாக கட்டியுள்ளார் என கூறி வேலூர் நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் திமுக எம்பி கதிரானந்திற்கு எதிராக பினாமி சட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் தொடர்பாக இறுதி உத்தரவும் பிறப்பிக்க இடைக்கால தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். பினாமி சட்டத்தின் கீழ் கடந்த மே 31ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க கோரி விசாரணை அதிகாரி அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து கதிரானந்த் வழக்கு ஒன்றையும் தொடர்ந்தார். அதில் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்திற்கும் கதிரானந்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கின் விசாரணை ஜூன் 3ஆம் வாரத்திற்குள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் அனைத்து தகவல்களையும் சேகரித்து கதிரானந்த் அவர்கள் குற்றவாளி என்பதற்கான அனைத்து ஆதாரங்களையும் சேகரித்துள்ளார்கள். இன்னும் 2 வாரத்திற்குள் மீண்டும் இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்திற்குள் வரும்பொழுது நிச்சயமாக கதிரானந்த் அவர்கள் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வகிப்பார் என்றும் கிட்டத்தட்ட திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து உயர்மட்ட துறை அதிகாரிகளும் இவ்வாறான ஊழல் வழக்கிலும் பினாமி வழக்கிலும் ஒரு வழக்காவது பதிவு செய்யப்பட்டு தான் இருக்கிறது. இவர்கள் தமிழக மக்களை காப்பாற்றுவார்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் அமைந்திருக்கிறது. மீண்டும் தவறு செய்த ஸ்டாலின் அவர்கள் என்றே கூறலாம். அதாவது வேலூர் தொகுதியில் மீண்டும் கதிரானந்த் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறார். கடந்த முறையே வெற்றியடைந்து 1% கூட முழுமையான வாக்குறுதியை வேலூர் தொகுதி மக்களுக்கு நிறைவேற்றாத கதிரானந்த் அவர்கள் இந்த முறையும் எப்படி வாக்களிப்பார்கள் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இவர்கள் போட்டியிட வைத்திருக்கலாம். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் செய்த மிக மோசமான செயலாலும் முட்டாள்தனத்தினாலும் தற்பொழுது தோல்வி உறுதியாகிவிட்டது என்பதை தற்பொழுது மக்களவைத் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நிறுவனம் எக்ஸ் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் கதிரானந்த் அவர்கள் வேலூர் தொகுதியில் மிகப்பெரிய தோல்வியை தழுவார் என்ற கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளியாகியிருக்கிறது. இது ஒரு பக்கம் திமுகவிற்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய நிலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் கதிரானந்த் அவர்கள் பினாமிகள் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கிலும் நிச்சயமாக கடுமையான தண்டனை வழங்கப்படலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூண்டோடு துரைமுருகனின் குடும்பமே சிறைக்கு சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. தந்தை மணல் கொள்ளையின் மாஃபியா, மகன் பினாமிகளின் பெயர்களில் சொத்துக்களை வாங்கி குவித்து வருகிறார். இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கினால் மீண்டும் இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டார்கள் என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காம கூறுங்க. நன்றி, வணக்கம்.